இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே செல்லிராமன் பாய்ஸ் ஜூனியர் சி தயார்படுத்தி ஆடுகளம் இரண்டுக்கும் இதுவே உங்களுக்கு முதலாவது அழைப்பு. ஆடுகளம் இரண்டுக்கு வந்து கோடு போடுறதுக்கு ஆள் கிடையாது சார். சிவந்தி தாமரை 9 வெற்றி புள்ளிகள், புள்ளி வித்தியாசம் 1. ஆடுகளம் இரண்டுக்கு யாருமே இல்லைங்க கோடு போடுறதுக்கு. கொஞ்சம் ஆடுகளம் இரண்டுக்கு வர சொன்னேன். புக்கில் உட்காந்துருக்காங்க அண்ணாமலை ஒரு பக்கத்துல, அவங்க அனுப்பிடுங்க. 2 வெற்றி புள்ளிகள். குருசாமி டீம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணேன் சார். பாயிண்ட் எல்லாம் சொல்லணும், அவங்க பார்த்துக்கிட்டோம். ஸ்கோர் சொல்ல வேண்டாம், பிளேயர்ஸ் பார்த்துக்கிட்டோம். மறுகணமே செல்லிராமன் வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. குருசாமி நாளைக்கு மேட்ச் போட்டு குருசாமி அங்க அடுத்த ரவுண்டு செல்லிராமன் வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. சரி, ஆடுகளம் இரண்டுக்கு அருகில் வரவும். தமிழ்நாடு காவல்துறை ராஜேஷ் எங்க இருக்கீங்க? வாங்க, அவங்களுக்கு அடுத்த ரவுண்டு விளையாட வேண்டியிருக்கு, வாங்க. ஆட்டம் முடிந்த மறுகணமே இரண்டில் ஜூனியர் சி. ஆடுகள் இரண்டுக்கு சச்சி. ஆட்டம் முடிந்த மறுகணமை செல்லிராமன் வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. இதுவே உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு. இரண்டில் ஆட்டம் முடிந்த மறுகணமே செல்லிராமன் வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. 2 அணிகளும் தயார்படுத்திக்கொள்ள. ஆட்டம் முடிந்த மறுகணமே மாங்குடி மைனர் மாங்குடி சுபாஷ் தாளையூர் 5 சிவந்தி ஆயத்தினார் 5 கார்த்திக் 3 செல்லிராமன் வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. அணிகள் தயார்படுத்திக்கொள்ளும். களமன் 2 சிவந்தி ஆதித்தனார் 5 வெற்றி புள்ளிகளும் கார்த்திக் பிரதர்ஸ் 3 வெற்றி
வெற்றி புள்ளிகள். ஸ்கோர் எத்தனைடா சூர்யா? சூர்யா ஸ்கோர் எத்தனை? சிவந்தி தாமரை 11 ஒரு புள்ளி வித்தியாசம். அருமையான ஆட்டம். சின்ன பையனே போட சொல்றியா வசந்த்? நீங்க போட வேண்டாமா? ஆடுகளம் 2 லைன் இருக்க தம்பி அப்படி கோடு போட்டு ஆடுகளம் 2 சிவந்தி ஆதித்தனார் 7 வெற்றி புள்ளிகளும். சார் இந்த நடுவில் இருக்கவங்க கொஞ்சம் அப்படியே ஓய்வு புள்ளிகள் வித்தியாசம். நடுவில் இருக்கவங்கள கொஞ்சம் குணானே அந்த நடுவில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஒதுங்க. அங்க மேட்ச் நடக்கு இங்கே வராங்க. எடுத்தது எடுத்துட்டேன். அப்படியே வெளியே போக சொல்லுங்க சார். மேட்ச் ஓடுது. ஆடுகளம் யூடியூப் சேனல்ல பிளேயர் விளையாடுறதாங்க தெரியாது. இந்த பாயிண்ட் எத்தனை? அபிஷேக் ஆடுகளம் வாட்டம் முடிந்த மறுகள். அது என்ன செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிச்சா? அதில் செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிட்டு செல்லு ஹீட் ஆகிட்டு. அதான் இதுல ஆடுகளம் 2 கார்த்திக் பிரதர் 5 வெற்றி புள்ளிகளும் சிவந்தி ஆதித்தனார் 8 வெற்றி புள்ளிகள். புள்ளிகளின் வித்தியாசமும் ஃபேவர் ஆஃப் சிவந்தி ஆதித்தனார். ஸ்ப்ரே ஆகிட்டு வாங்க நம்ம கமிட்டிட்டு போயிட்டு ஓடி போ. காலை ஹீட் ஆகுது. என்ன மேட்ச் நிறைய நீங்க ஊத வேண்டியிருக்கு. தொண்டை கட்டிடாம ஆடுகளம் 2 இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே மேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி ஆடுகளம் 2 தேர்ட் ரைட் முட்டு அம்பேர் கிடக்குப்பா நீ சொல்லாத. உள்ளாக பாடா ரொம்ப ஆமினி ஒரு பெயிண்ட் எடுத்தா போதும். காலிங் தரங்கிடுவான். ஒரு பாயிண்ட் எடுத்தா காலிங் தரங்கிடுவான். இப்போ சூப்பர் டேக்கில் மாட்டான். ஆமாம் வாடா சூப்பர்ண்ணே. ஒவ்வொரு 9 வெற்றி புள்ளிகளும் 8 ஒரு பாயிண்ட். ஆட்டம் முடிந்த மறுகணமே வெளியிடமா மேட்டமலை ஒருத்தன் பாய்ஸ் ஜூனியர் சி
இவன் தான் இது பண்ணான். இவன் பஞ்சா விட்டு பஞ்சு. ஆட்டம் இந்த மறுகணமை செல்லிய வேட்டமலை அன்பரின் தீர்ப்பு உறுதியாக ஆட்டம் வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. உள்ள யாரும் உட்கார வராங்க. ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆடுகளம் 2 ஆட்டம் முடிந்த மறுகணமே வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. ஆடுகளம் அருகில் இது இரண்டாவது அறை. உள்ள யாரும் வர எல்லாத்தையும் வெளியே போடுங்க. கப்பல் வெளியே வைக்க சொல்லுங்க. தம்புக்குள்ள உட்கார வச்சா பிரச்சனை வரும். இதுக்குதான் வெளியே ஏற்றுக்கணும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பச்சைக்கார டீஸ் நிக்காங்க, அவங்க வெளியே போய் சொல்றாங்க. ஆடுகளம் 2 ஆட்டம் மறுகணமை செல்லியரமன் வேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் என்னடா நீங்க அங்க சொன்னீங்க குழம்புது டீம் மட்டும் பண்ணுங்க சார். இந்த டைமர் காரர் அங்க அமைக்கிறாரு, டைம் முடிஞ்சுன்னு. இந்த கம்புக்கு உள்ள நீங்க நான் மேட்ச் நடத்த மாட்டேன், அம்பையர் நிப்பாட்டின மேட்ச. இந்த பேரிகார் கம்பு போட்டுப்பாங்க. பேரிகார் மட்டும் வெளியே போங்க சார். ஆடியன்ஸ் யாரா இருந்தாலும் உள்ளூர் இருந்தாலும் வெளியே போங்க. இந்த பணியம் மட்டும் யூனிஃபார்ம் மட்டும் வெளியே போங்க. நேரத்தில் நான் ஊழ மாட்டேன். எவ்வளவு ரோடு இருக்கு எங்களுக்கு, எப்படி டீம் இருக்கு, எல்லாம் வெளியே போங்க. இந்த வாசல் நிக்கிறவங்களா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியேற்றி விடுங்க. யாரு இந்த 3ஆம் நம்பரு சார், அந்த வாசல் வெளியே போங்க. திரும்பி திரும்பி பார்க்காங்க ஊராங்க பாரு வாசல்ல. அந்த 4 பேரும் வெளியே போத்துருங்க. வாசல் வெளியே போங்க. வாசல் நிக்க கூடாது. போடுவாங்க மேட்ச் நிப்பாட்டுங்க. அம்பேரு எவ்வளவு நேரம் சொல்ல உள்ள ஒண்ணும் தெரிய மாட்டேங்க எங்களுக்கு. ராமுடி என்ற ராமசாமி நிலையங்களுக்கும் தெற்கு மீனாட்சிபுரம் அணியினருக்கும் ஆடுகளம் ஒன்றிற்கும் ராமுண்டி என்ற ராமசாமி நினைவணி மீனாட்சிபுரம், அதனை எதிர்த்து இதன் பிரதர்ஸ் தெற்கு மீனாட்சிபுரம். மண்ணின் மைதர்கள் ஆடுகளம் 2 இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே
செல்லியம்மன் மேட்டுமலை பாய்ஸ் ஜூனியர் சி. கொஞ்சம் ஆடுகிற மறையில் வரும். ஆட்டம் முடியும் தருவாயில் உள்ளதால் செல்லியம்மன் மேட்டுமலை பாய்ஸ் ஜூனியர் சி. ராமுண்டு என்ற ராமசாமி நினைவணி மீனாட்சிபுரம் அவர்களின் புதுவன் ராஜா கம்புக்கு வெளியே நிக்கணும். உள்ள இருந்த கம்பி இருக்காங்க பணியர் இவங்க மட்டும்தான் இருக்கணும். உள்ளே டீமோட வர்றவங்க ஒரே ஒரு ஆளுக்கு அனுமதி. கூட எந்த ஊரா இருந்தாலும் வாங்கி இருந்தாலும் மீனாட்சி எந்த ஊரா இருந்தாலும் சரி இந்த நடத்துற கமிட்டி இருந்தாலும் ரூல் எல்லாம் உண்மையில சொன்னதை கேளுங்க. ஆடுகளம் 2 கடைசி 5 நிமிடம். ஆட்டம் முடிந்த மறுநிமிடமே மேட்டமலை மேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. ஆடுகளம் அருகில் வரவும் இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு. ராமு என்ற ராமசாமி தம்பி உங்களை ஏத்து ஆடக்கூடிய டீம் வந்துருச்சு தம்பி. ராமு என்ற ராமசாமி தான். நீங்க தான் தம்பி வரணும். வாங்க தம்பி, தலை ஒண்ணுக்கு வாங்க. நீங்களே லேட் பண்ண எப்படி? களம் 2ல வந்து களம் 2ல் செல்லியம்மன் மேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. கொஞ்சம் சீக்கிரம் வந்துங்க. ஆடுகளம் 2க்கு ராமு என்ற ராமசாமி வாங்க தம்பி. உங்களை ஏத்து ஆடக்கூடிய அணி வந்துருச்சு. நீங்க கடைசி ஆடுகளம் 2 கடைசி 4 நிமிடம் செல்லியம்மன் மேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. ஆடுகளம் அருகில் வரவும் உங்களுக்கு இதுவே 3வது அழைப்பு. அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமு என்ற ராமசாமி தம்பி உங்களை ஏத்து ஆடக்கூடிய டீம் வந்து 10 நிமிஷம் ஆச்சு தம்பி. நீங்களே இப்படி லேட் பண்ணா அடுத்த மேட்ச் நம்ம எப்படி போடுறது, எப்படி பார்க்குது? எம் சுப்புராஜ் அணியின் தலைமையிலான அணி ராமுண்டு என்ற ராமசாமி ஒரு நிமிஷத்துல அவங்க கடைசி புள்ளி பண்ணப்படும். ஆடுகளம் 2ல் கடைசி 3 நிமிடம் சுப்புராஜ் என் மண்ணின் மைந்தர்கள் இதோ ஆடுகளத்தில் அலங்கரிக்க உள்ளதால் சாங் போட்டாலும் வருவானா? எப்படி சாங் போடணும்னு சொல்லி அப்படி ஒரு சாங்க போடுவோம். மணத்தாங்கரை புகழ் மணிகண்டன் அவர்கள் கூட்டு வந்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். வருக வருக என வரவேற்கிறது மீனாட்சியாபுரம். மணத்தாங்கரை புகழ் பாலமுருகன் என்ற சுப்ராஜ் ஆடுகளம் 2ல் இவ்வாட்டம் முடிந்த மறுநாள் செல்லியம்மன் மேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி. கடைசி 2 நிமிடம். ஆடுகளம் 2ல் கடைசி 2 நிமிடம் பாய்ஸ் ஜூனியர் சி மீனாட்சிபுரம் செல்லியம்மன் மேட்டமலை. என்ன நீ உருவாக்கினே வருமா? எல்லாம் ஒழுங்கிட்டாங்களா? என்ன பார்த்து வராங்க. 1 நிமிஷத்துல வரவில்லை என்றால் எதிரிக்கு ஒரு போனஸ் புள்ளி வழங்கப்படும். ராமு என்ற ராமசாமி நல்ல சாக போடுங்க. சைக்கிள் சீட் வாங்கி மண்டபத்துல சாப்பாடு ரெடியா இருக்கு தம்பி. சாப்பிடாத பிளேயரு மேடைய அழுகி டோக்கன் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. ஆடுகளம் 2ல் கடைசி 1 நிமிடம் செல்லியம்மன் மேட்டமலை கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஆட்டம் முடியும் தருவாயில் உள்ளதால் செல்லியம்மன் மேட்டமலை பாய்ஸ் ஜூனியர் சி.
ஆடுகளம் அருகில் வரவும். இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு. The last and final call. செக்கமன் மேட்டமலை பாக்கி தம்பி நம்ம வந்து பிளேயர்கள் வந்து மண்டபத்தில் இருக்கவங்க டோக்கன் வாங்கிட்டு கொடுங்க. ஏன்னா சாப்பாடு வந்து காலி ஆயிடும். அதுக்கப்புறம் கடைசி இருந்தா பிளேயரை தாத்திட்டு வந்திருக்க ஆடியன்ஸுக்கு கொடுத்துடலாம். கண்டிப்பாக டோக்கன் வாங்கிட்டு சாப்பாடு கொடுங்க தம்பி. வேஸ்ட் பண்ணாதீங்க. செல்லிராமன் ஆட்டம் முடித்தது. செல்லிராமன் மேட்டமலை பாய் ஜெயிப்பாரா